ஊரில் நாகராஜவரா அவர் நல்லாத்தையும் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு நம்மளே அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பண்ணுங்க. அது நான் வந்துட்டு இல்லை. அது தூண்லாம் என்ன பண்ணுறீங்க? இல்லை நாலாவது தூண்லாம் நியூஸ் சேனலில் வந்து ஏதாவது வந்து வரி கட்டல அப்படி இப்படின்னு சொல்லி தளபதியை பற்றி போட்டுகிட்டே இருக்கீங்களே, வீடியோ போட்டிருக்கீங்களா? இவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல், பாத்ரூம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, யாருக்குமே தெரியலையா? தளபதியை குற்றம் சொல்கிறதுக்கு மட்டும், விஜய் அண்ணனை குற்றம் சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு கூட்டமே சோசியல் மீடியாவில் இருக்கீங்கல்ல. இந்த சாட்டை துரைமுருகன் மடக்கு ஊதின்னு சொல்கிறீங்கள, உங்கள் கட்சியிலேருந்து யாராவது பச்சை தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? தமிழக வெற்றி கழகத்தை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா? சோசியல் மீடியாவில் வருமானத்துக்கான என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கு. விடிய விடிய குளிர்க்குள்ள பணிக்கல எங்கே வாரு. அவங்க வீட்டு பெண்கள் வந்து இப்படி போராட்டம் பண்ணால், நீ யூடியூப்ல லட்சக்கட்சமாக கோடிக்கணக்கு சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து எம்எல்ஏ எம்பியில் வீட்டுக்குள்ளே நல்லா ஏசியில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே மக்களை பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். மக்கள் தேனி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்காங்க, பாதுகாப்பு, தண்ணி வசதி, இதெல்லாம் எதுவுமே பாதுகாப்பு வேண்டாம். அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறோம், பாதுகாப்பு பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே பண்ணல. பண்ணுறது டிவிக்கிலேருந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க.